بسم الله الرحمن الرحيم وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في وقت التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஆயிரங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து குறித்தாகும். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான ஒப்பற்ற தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் அவருடைய சந்ததிகள் மீதும் ஈமான் கொண்ட அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் நம்மீது விதியாக்கப்பட்ட இந்த ஜும்மாவினை அதற்குரிய நேரத்திலே இங்கே வந்தமர்ந்து நிறைவேற்ற அருள் செய்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மீண்டும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமான இந்த பரிபூர்ண இஸ்லாத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய பலனை நாம் முழுமையாக அடைய வேண்டும். அதுதான் நம்மில் ஒவ்வொருவருடைய குறிக்கோளாகும். எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தின்படி சரியான பயண பாதையை நாம் தெரிந்து கொண்டோம், பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் போய் சேரக்கூடிய இடம் இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று சுவனம், மற்றொன்று நரகம். சிறிது கவனக்குறைவு ஏற்பட்டாலும் சென்றடையும் இடம் மிகவும் கெட்டதாகிவிடக்கூடும். அல்லாஹ் நம்ம எல்லாம் அந்த நெருப்பிலிருந்து காப்பானாக. அன்புக்குரியவர்களே, மனிதன் மிகவும் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அதனால்தான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக இந்த பூமியில் எதையும் செய்துவிட இயலாது, எதையுமே பண்ண முடியாது. மனிதன் பலகீனன் என்பதற்கு அது பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. அது இல்லறமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வியாபார தலமாக இருந்தாலும் சரி, இபாதத்தாக இருக்கக்கூடிய அதன் கூட்டு முயற்சியான ஜமாத்தாக இருந்தாலும் சரி, மனிதனை சரியான ஒரு செய்தியை கொடுத்து தனிப்பட்ட முறையில் விட்டுவிடுமே ஆனால் அவன் அதிவிரைவில் பாதுகாக்கப்படாத உணவை போல் கெட்டு விடுவான். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. உலகத்திலேயே எல்லாத்தையும் சிறந்தவர்கள் முஸ்லிம்.
எல்லா மக்களை விட மனித படைப்பிலேயே சிறந்தவர்கள் முஸ்லிம். மனிதர்களோ அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே சிறந்தவர்கள். அப்பேற்பட்ட படைப்பில் சிறந்தவர்கள் முஸ்லீம் வாழக்கூடிய அவர்கள் இபாதத் செய்கிற பள்ளிகளில் தான் சில அறிவிப்பு பார்க்குறோம். நம்ம பலகீனர்களுக்கு சின்ன அடையாளம். நம்ம பள்ளியில் என்னெல்ல கவுல் இல்லை, ஒரு செய்திருக்கு நல்லிதான் இருக்கு. கவுல் இருக்கிற இடத்துலாம் எழுதி போட்டு கிடைக்குமா, காலை தூக்கி வைத்து கவுல் மேலே வச்சு கழுவாதீங்க, அவங்க அழுக்கான தண்ணி கவுலுக்குள்ள போயிடும். ஒரு மனிதன் வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு வந்து உதுவை நன்றாக நிறைவேற்றி விட்டு அல்லாஹ் வணங்க செல்கின்றான். அவனுக்கு என்ன அறிவுரை தேவைப்படுது? இருக்க தண்ணி அழுக்காக்கிறானப்பா. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் தான் வந்து குறையில்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. இதெல்லாம் அது மட்டுமா, பாத்ரூம் பக்கத்தில் உள்ளே வெளியிலே சாப்பி சாலையும் கரியாலையும் மலஜலம் கழித்து விட்டு நன்றாக தண்ணீர் விட்டு வரும். சுப்ஹான் அல்லாஹ். ஆடு மாடமா உள்ள போது மனிதன் உயர்ந்த படைப்பான மனிதன், அதில் உன்னதமான முஸ்லிம், அதில் சிறந்தவனான தொழுகையாளி பள்ளிக்கு வருகின்றான். அவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கக்கூசுக்கு போறான் தண்ணி விடுங்கப்பான். சுப்ஹான் அல்லாஹ். அப்போ நம்ம உண்மையிலேயே ரொம்ப பலகீனம் என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இது அல்லாம நான் தனிப்பட்ட முறையில் சாதித்து விடுவேன் என்று சொன்னால் இபிலிஸினுடைய வாரிசாக ஆகிவிடும். அதான் அந்த முயற்சியை தான் இபிலிஸ் கையில் எடுத்தான். அல்லாஹ் ஒரு கட்டளையிட அல்லாஹ் தான் ரைட்டு சரிதான், இருந்தாலும் இல்லை சின்ன ஒரு கரெக்ஷன் நான் செய்யறேன் என்று படைத்த ரப்புக்கே கரெக்ஷன் செஞ்சு கொடுத்தான். அந்த விளைவு இணை வைக்காமலேயே ஒருவன் நரகிற்கு செல்கிறான் என்றால் அது இப்லீஸும் அவருடைய கூட்டாளிகள் தான். எவ்வளவு பெரிய பாரதூரமான கொடுமை அது! அல்லாஹ் தனக்கு இணை வைத்ததை மன்னிக்கவே மாட்டான். இணை வைத்ததை தவிர தான் நாடினால் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஆனால் இணையே வைக்காத இப்லீஸ் தான் முதலில் நரகத்திற்கு செல்ல போகின்றான். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! ஆனால் அடித்தளத்தில் பார்த்தீங்கன்னா விஷயம் ஒண்ணுதான். இங்கேயும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத தன்மை, அங்கேயும் கட்டுப்படாத தன்மை. இது எப்படின்னா, சாப்பாடை கொடுக்க செய்யப்படுவது ஒரு கொடுமை, இனிக்கக்கூடிய வெள்ளத்துக்குள் விஷத்தை மறைத்து வைத்து உணவாக கொடுப்பது ஒரு கொடுமை. ரெண்டுமே வெவ்வேறு செயல்பாடு, விளையும் ஒன்று அவனுடைய மரணத்தை நோக்கி. அதுபோல இந்த காரியங்கள் எல்லாம் நீ உலகத்தில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இஸ்லாத்திற்கான சதிகள், உலகளாவிய சதி இருக்கு. இது சொல்லும் பொழுது எல்லா முஸ்லீமும், எந்த முஸ்லீம்கள் எல்லாம் குடிக்கக்கூடிய, வட்டியை அன்றாடம் தொழிலாக செய்யக்கூடிய, விபச்சாரம் என்பது பெருங்குற்றம் என்று கருதக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது ஒன்றும் பெரிய விஷயம் என்று நினைக்கக்கூடிய, தன்னை முஸ்லீமாக கற்பனை செய்து வாழக்கூடிய அந்த முஸ்லீம் கூட உலகளாவிய சதி என்ற உடனே பயங்கரமான முறை உணர்ச்சி செய்யப்படுறார். எங்க அடிக்கணும், நொறுக்கணும், அவங்கள களை எடுக்கணும், நாம விடக்கூடாது, அவங்க ரெண்டு ஒன்று பார்த்துடணும் என்றெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளாக கொட்டுகிறார்கள். ஒன்றே மறந்து விட்டார்கள். சுத்தம் என்பது நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். சுத்தம் செய்ய தொடங்கினோம் என்று சொன்னால் நம்மிலிருந்து, நமது உடலில் இருந்து, நாம் நசிக்கும் வீட்டில் இருந்து, நாம் பெற்ற குழந்தைகளிலிருந்து, மனைவியிலிருந்து, மக்களிலிருந்து, இப்படியாக படிப்படியே சுத்தம் செய்து கொண்டே வெளியில போனாதான் இந்த உலகளாவிய சதியை ஒரு விரலை கொண்டு தொட்டு பார்க்க முடியும், அழித்து விட முடியாது. நாம என்ன செய்யறோம்? நம்ம சுத்தி குப்பை, நம்ம உடல் எல்லாம் துர்நாற்றம். ஆனால் எங்கேயாவது வரக்கூடிய ஒரு மோசமான வாசனையை அதை என்ன செய்யறோம்? நிறுத்த முயற்சி பண்றோம். இது எவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனமான செயல்! நம்ம மறந்துட்டோம், நம்ம சுத்தம் செய்ய மறந்துட்டோம். ஆனா இன்னொரு இடத்துல அதே குற்றம் நடக்கும் பொழுது கொதித்தழுகின்றோம், வெகுண்டழுகின்றோம். இளைஞர்களே ஒன்றுபடுங்கள், இஸ்லாத்தின் எதிரிகளை இனம் கண்டு கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் எதிரி யார்? யாரும் இல்லைங்க. பகிரங்கமா அந்த மைக்கில் சொல்லுவோம், ஆர்எஸ்எஸ் காரர்களோ, பிஜேபி காரர்களோ, பஜரங் தள் காரர்களோ, இன்னும் முஸ்லீமுடைய அடித்தளமான உரிமைகளை பறிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய அத்தனை மதவாத அமைப்புகளோ எதிரிகள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் முதல் எதிரிகள் அல்ல. அப்ப எதிரி யாரு? யார் சைத்தானை திருப்திப்படுத்துகின்றார்களோ அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தான் எதிரிகள். ரெண்டு திருப்தி தான் உலகத்தில் இருக்கு. ஒன்று சைத்தானை திருப்திப்படுத்துவது, இன்னொன்று அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. இந்த ரெண்டு கேட்டகரியை பிரிச்சு பார்ப்போம். அதுல நம்ம நெத்தி காய்ச்சிருந்தாலும் சரி, சைத்தானை திருப்திப்படுத்த நம்ம யார் தான்? நாம சொல்லும் அமைப்புகள் அவங்களோட மோசமானவங்க. அவங்க ஏன் தெரியுமா முஸ்லிம்ல இருக்கிறாங்க? இஸ்லாத்தை அவர்களுக்கு சரியா சொல்லாமல் விட்டது ஒரு குற்றம், நம்முடைய குற்றம்.
இன்னொன்று சத்தியத்தின் வாழையை அந்த மக்களுக்கு நுகர செய்யாத நம்முடைய குற்றம். அவர்கள் முன்னால் முஸ்லீம் என்றால் இவர்கள் தான், இஸ்லாம் என்றால் இதுதான் என்று வாழ்ந்து காட்ட தவறியது பெருங்குற்றம். குறைகளும் குற்றமும் நம்மிடம் இருக்கும் பொழுது மாற்றார்களை நாம் எப்படி கைநீட்டி செலுத்த முடியும்? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு இபாதத்தை செய்வதற்கு தடையாக இருப்பது எந்த இந்து மத அமைப்புகளும் மற்ற அமைப்புகளும் கிடையாது. தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய இன்னொரு அறியாமையினால் மூடி கிடக்கின்ற முஸ்லிம் சகோதரன் தான் நம்முடைய இபாதத்தை சரியா நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள். அவன் தவறு எங்க இருக்கு? நம்மில தான் இருக்கிறது, நமது குடும்பத்தில் தான் இருக்கிறது, நம்மளுடைய கூட்டு வாழ்க்கையான ஜமாத்தில் தான் இருக்கிறது. அப்ப தவறுகளை எங்க இருந்து கலங்கமையானா மிகவும் சரியாயிரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறது. 5 வேளை தொழுதுட்டு நெத்தில காய்ப்பு வந்துருச்சு. இன்னும் நெத்தில இங்கெல்லாம் தொழுதால காய்ப்பு வராது, பாயில போட்டு உடச்சுனா தான் காய்ப்பு வரும். சவுதியில் பார்த்தீங்கன்னா கார்பெட்டு ஏசி அவங்க 60-70 வயசு இருக்கும், நெத்தில காய்ப்பை டார்ச் அடிச்சு தேடணும், லென்ஸ் வச்சு பார்க்கணும், இருக்காது. நெத்தி காய்ப்பு என்பது அது அர்த்தம் இல்லை. அந்த நெற்றி அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு மட்டுமே எனது சிரம் தாழும் என்று கூறுவதுதான் அந்த தலைசாய்ப்பு. சினிமாவில் சீரியலில் காட்டுறது மாதிரி முஸ்லீம்ல கழுத்துல தாயத்து நெத்தியில கருப்பா ஒரு வர்ணம் பூசிக்கொண்டு காட்டுகின்றான், அந்த அடையாளம் அல்ல. அந்த நெற்றி காய்ப்பு மட்டும் ஒரு முஸ்லீமை சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய செயல்பாடு சரியாக இருக்க வேண்டும், அவர்தான் முஸ்லீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்துவிட்டு அப்படியே வழிகாட்டாமல் விட்டுவிடவில்லை. அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த மனிதன் பலகீனமானவன், வழிகட்டு விடுவான் என்பதை தெரிந்து கொண்டு நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு வேலையை கொடுக்க பாருங்க. பயிர் செய்யறோம், நம்ம பயிர் செஞ்சு என்ன செய்வோம்? அந்த பயிரை பாதுகாக்கணும். எதுக்கு இருந்து? அந்த பயிரில் வரக்கூடிய பூச்சிட்டே பாதுகாக்கணும். நன்றாக விளைந்தால் மற்ற பிராணிகிட்ட இருந்து பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம செய்யறது உள்ளுக்குள்ள பூச்சி மருந்து அடிப்போம், உள்ளுக்குள்ள வளமாக இருக்க உரம் சேர்ப்போம், ஆனால் பாதுகாப்புக்கென்று வேலி அமைப்போம். இந்த வேலி போன்ற ஒரு அமைப்பு தான் ஜமாத்தாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு இந்த உலகமே நம்மளை பார்த்து மூக்கு மேல விரல வச்சு ஆச்சரியப்படும். என்ன தெரியுமா? நம்மகிட்ட பெரிய தியாகங்கள் யாரும் தியாகம் பண்ணிட்டு அதெல்லாம் ஆச்சரியப்படல. நம்மளிடம் உள்ள அந்த ஜமாத்தினுடைய ஒற்றுமை, அந்த ஜமாத்தின் கூட்டமை வழிமுறை இருக்கு இல்லையா, அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்? பள்ளி என்று வந்து விட்டால் நிறைய விஷயங்கள் அடிபட்டு போகும். என்ன அடிபட்டு போகுது? பணக்காரன் ஏழை என்ற ஒரு நிறவேறுபாடு, அந்த பொருளாதார வேறுபாடு அடிபட்டு போகுது. பள்ளியில தொழுட்டு போகும்போது என்ன செய்வார்? வழியில் தொப்பி போட்டுக்கிட்டு ஐயா தர்மம் பண்ணுங்க பாரு. அவர் தொழுகையால் இருக்கும் பட்சத்தில் அவர் முன்னாலே வந்திருந்த தர்மம் கொடுப்பவர் கூட முன் செப்பில் நிற்பாரு. அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் காசு வாங்குற நீ எனக்கு முன் செப்பில் நிற்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய பள்ளி, இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், இந்த அமைப்பு அல்லாஹ்வுக்கு சொந்தம். இந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஒரு தூதர் காட்டி தந்தது, கற்று தந்தது. தர்மம் பண்ணுதவர் பின்னால, தர்மம் வாங்குற யாசிப்பவர் முன்னால. ஏன்? இங்க அதெல்லாம் பார்க்க முடியாது. நிறத்தாலோ இனத்தாலோ குலத்தாலோ மொழியாலோ பொருளாதாரத்தாலோ அழகினாலோ எந்த வித ஏற்றம் இருந்தாலும் கிடையாது. அதுதான் இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பு. உலகமெல்லாம் பிரமிச்சு போய் நிற்கிறது இஸ்லாத்தை பார்த்து, தொழும் முறையை பார்த்து, தொழும் விதத்தை பார்த்து, சப்புகளுடைய அணிவகுப்பை பார்த்து உலகமே மிரண்டு நிற்கிறது. அதான் உண்மை. ஆனா நாம பிரிந்து நிற்கிறோம். எங்கேயோ இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் மிரண்டு நிற்கின்றார்கள். ஒன்றாக சப்பில் இருக்கக்கூடிய நமக்கு இடையில, ஒரு மனதிற்கு இன்னொரு மனதிற்கு இடையில மிகப்பெரிய சீன பெருஞ்சோரை விட பெருஞ்சோராக தடையாக இருக்கிறது. சோறு நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். அதற்கு பூசப்பட்ட பூசி என்ன தெரியுமா? பொய், பொறாமை, பழிவாங்குதல், வஞ்சகம், இவை போன்ற கலவைகளினால் அந்த சோரை கட்டியெழுப்பிருக்கின்றோம் என்று சொன்னால் இது மிக இல்லை. இன்னைக்கு நம்ம எவ்வளவு வழிகாட்டுல போய்கிட்டு இருக்கோம், எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் விட்டு போட்டு என்ன செய்தோம்? என்னுடைய தோளை யார் உரசுகின்றானோ அவனை நான் என்னை விட முன்னாலே போக விட மாட்டேன். அன்றாடம் என்னிடம் யார் சலாம் கூறுகிறார் என் சகோதரன், அவனை என்னை விட மறுமலர்ச்சியுடன் நன்றாக மகிழ்ச்சியுடன் வாழ விட மாட்டேன். ஏன்? நான் முஸ்லீமு, அவர் முஸ்லீமு, அவர் வாழ்ந்துருவாரோ? அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த பிரச்சனை இன்னைக்கு உலகளாவிய விதத்தில் இருக்கு. பள்ளிக்கு பள்ளி, ஜமாத்துக்கு ஜமாத்து, குடும்பங்களில் எல்லாத்திலையும் முஸ்லீம் மக்கள் மத்தியில் இருக்கு. என்ன காரணம்? ரொம்ப சிம்பிளான காரணம்.
நாம இணை வச்சா நேரடியா நரகத்துக்கு போயிடுவோம். அந்த ஒரு விஷயத்துல அல்ஹம்துலில்லாஹ் மிக உறுதியா இருக்கிறோம். இதெல்லாம் பெருமைக்கெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. உண்மையிலே நமக்கு இணை என்று தட்டுப்படுமையான புத்திக்கு அது நிச்சயமா செய்ய மாட்டோம். எது வரைக்கும் உயிரே போனாலும் சரி இன்ஷா அல்லாஹ் அதுல நம்ம உறுதியா இருக்கும். அந்த இதுல மாற்றுக்கிறதே இல்லை. அப்ப செய்தான் நம்மளை பத்தி நல்லா தெரியும். இவன் இணை வைக்க மாட்டான். இவன் என்ன செய்யறப்போ கொள்கை ரீதியாக இவனை சோறும் போக விட வேண்டும். இவன் என்ன செஞ்சிடணும்? கொள்கையை விட்டு இவனை புறத்தை ஆக்க வேண்டும். எப்படி ஆக்கிறான் என்று அவன் எடுத்த ஆயுதம் தான் இந்த வஞ்சகம், புறம், பொறாமை, பழிவாங்க உணர்ச்சி. இதுதான் நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு இதுதான் நம்மகிட்ட இருக்கு. அதுக்கு நம்ம பல பேர் சொல்லிக்கிடுவோம், பல காரணம் சொல்லிக்கிடுவோம். ஆனா யதார்த்தமான விஷயம் இதுதான். மிகப்பெரிய ஜமாத்து, அந்த ஜமாத்தில் யாருமே சொல்லாத ஒரு நல்ல ஒரு கருத்தை ஒரு மனிதர் சொல்லிட்டா அவர் என்ன செஞ்சிருந்தோம்? சொன்ன சரியாத்தான் இருக்கிறது ஆய்வு செய்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதையே ஒரு யூதரோ ஒரு நஸ்ரானி சொல்லியிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய மார்க்கத்தில் எப்படி இருக்கே பார்த்தீங்களா, ஒரு யூதன் சொல்றான் பாருங்க நம்ம குர்ஆனை பார்த்துட்டு என்று முகம் மலர்ந்தோம். இதுதான் போலி மகிழ்ச்சி. இந்த முகம் தான் போலி முகம். நம்மளுடைய சகோதரத்துவத்தில் மலராத முகம் யூத நஸ்ரானிகள் சொன்ன உடனே மலர்ச்சி எப்படி வருது? என்ன மலர்ச்சி காரணம் தெரியுமா? நல்லவேளை முஸ்லீம் சொல்லல, அவனுக்கு பேர் போல எவனோ சொல்லிட்டான் போட்டோம். நம்மளுக்கு மனப்பான்மை அதானே. பக்கத்து ஊர்ல யாரும் திடீர்னு ஒரு வியாபாரம் பண்ணி பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டா செய்தியா பார்ப்போம். நம்ம அண்டை வீட்டில் ஒருத்த பல விட்டா யாரு கண்டா முஸ்லீத்து கள்ள நோட்டு அடிக்கிற நம்ம உண்டா இல்லையா? இப்படித்தானே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், இப்படித்தானே வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் இதில் இருந்து மாறுபட வேண்டும். அப்பொழுதுதான் சைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுபட முடியும். இது கொஞ்சம் ஒரு இடியப்ப சிக்கல் மாதிரி, அதுக்கடுத்து சிக்கல் எடுத்துலாம் சாப்பிட முடியாது. நொறுக்கி விட வேண்டும். உணவு கொஞ்சம் நொறுக்கிறது மாதிரி இந்த பிரச்சனை இல்லை. தலை எது, கால் எது, நூல் எங்க இருக்கு, வால் எங்க இருக்கு பார்க்க வேண்டாம். ஒட்டு மொத்தமாக அடிச்சு நொறுக்கி விட வேண்டும், அழித்து விட வேண்டும். அது இல்லாமல் செய்து விட வேண்டும். எல்லாமே காலியாகும். அப்ப நாம் செய்யக்கூடிய அடுத்த வேலைகள் என்ன? முதல்ல நாம எல்லாரும் என்ன செய்யணும்? எந்த அமைப்புகளும் இயக்கமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டோம். அதை நம்ம இன்னும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதிக்க வேண்டிய என்ன இருக்கும். சில பேருக்கு அரசியல் ரீதியாக சாதிக்கின்ற இருக்கும். சில பேர் பண்டாள மாதிரி வாழ்ந்தா போதும் நினைப்பாங்க. அரசியலே கூடாது. நம்ம ரசூல்லா ரெண்டே நேரம் துணியை உடுத்திட்டு தஸ்மம் பண்ணி உருட்டிக்கிட்டே போனாங்க. அரசியலை சொல்லான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது அவரவர்கள் கருத்து. அல்லாஹ் அப்படிலாம் கற்றுத்தரல. சிறந்த அரசியல்வாதிக்கு மிகச்சிறந்த உதாரணகர்த்தா யாரு? அல்லாஹ்வோட தூதர். சிறந்த ஆன்மீகவாதிக்கு முன்மாதிரியாக இருந்தவங்க யாரு? அல்லாஹ்வோட தூதர். பொருளாதார திட்டத்திற்கு அழகான முன்மாதிரி வல்லுநர் யாரு? அல்லாஹ்வோட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த குடும்ப தலைவன் யாரு? முன்மாதிரி யாரு? அல்லாஹ்வோட தூதர் தான். மனைவிமார் எடுத்து நற்பெயர் வாங்க வேண்டும் என்று எல்லா மக்களும் சவால் விட்டவர் யாரு? அல்லாஹ்வோட தூதர் தான். என் மனைவிட்ட நற்பெயர் கஷ்டமா நினைக்கிறீங்களா? பக்கத்து நாடு கூட என்ன செஞ்சிருவான்? சமரசம் பண்ண காம்ப்ரமைஸ் படைகளை அவசியம் வைக்கிடுவான். மனைவிட்டு சட்டிக்கிட்டவங்க சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டு பெரிய படைகளை என்ன செய்யணும்? நம்ம எதிர்த்து போராடினா அது முடியும். மனைவிட்டு சட்டிக்கிட்டு வாங்க முடியாது. ஆனா அல்லாஹ்வோட தூதர் அதை செஞ்சு காட்டினாங்க, சொல்லவும் செஞ்சாங்க. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களோட மனைவி இடத்துல யார் நற்பெயர் வாங்குறீங்களோ அவர்கள் தான். நாங்க இவங்களுடைய அசல் பூரா யாருக்கு தான் தெரியும்? சுயரூபம் மனைவிக்கு தான் தெரியும். இவர் வெளியில வரும்போது நல்லா சிரிச்ச முகமா தாடிலாம் சீ விட்டு கோதி விட்டு நல்ல சட்டை போட்டு இங்க பண்ணி அழகா இல்லைன்னா நல்ல பெரிய வெள்ளை சட்டை போட்டு வருவாரு. இவர் வெள்ளையா கருப்பா? இவர் எண்ணம் சிவப்பானதா கருப்பானதா யாருக்கு தெரியும்? அன்றாட உணவோடு உடலையும் உணர்வையும் பகிரும் அந்த மனைவிக்கு தான் தெரியும். அதனால சொன்ன சர்டிபிகேட் அங்கே வேண்டாம் பாரு. சுப்ஹானல்லாஹ், இது சாதாரண விஷயமா? அப்பேற்பட்ட முன்மாதிரியான அல்லாஹ்வின் தூதர் இருக்காங்க. எல்லா துறைகளை விட்டு வச்சு அவங்க கற்று தந்திருக்காங்க. அதனால இயக்கம் என்றாலும் அமைப்பு என்றாலும் அது அவரவர் எண்ணத்திற்காக அல்லாஹ்வுடைய நிச்சயமா கூலி அடைக்கும். அது நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனால் மார்க்கம் என்று வந்து விட்டால் இஸ்லாம் தான் நமக்கு. நம்மை படைத்த ரப்பு யார் என்று கேட்டால் அல்லாஹ் தான். நம்மளோட வழிகாட்டு யார் என்று கேட்டால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த மூன்று விஷயத்துல எந்த ஒரு முஸ்லீமும், நல்ல முஸ்லீமும் கெட்ட முஸ்லீமும் மோசமானவர் மிக உயர்ந்தவர் யார்கிட்டையுமே கருத்து வருவார்கள் விஷயம். பள்ளி பக்கமே பள்ளியினுடைய வாடையே தெரியாது முஸ்லீம் உண்மையை இறைவன் யார் பண்ணட்டா அல்லாஹ் என்று தான் சொல்வாரா? இல்ல ஏதோ ஒரு கற்சிலையோ ஏதோ ஒரு மரத்தையோ வழிபடுவராக கூறி காட்டுவரை இருக்க மாட்டாரு. இது அல்லாஹ் அற்புதத்தில் அற்புதம். என்கிட்ட இந்த சோழர்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா? உண்மையிலே உங்களை பாராட்டத்தான் வேணும். எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டுங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது சொல்ல போனா எங்க மனத்தை பத்தி 1000 குறை சொல்லுவாங்க. சொல்றதெல்லாம் எல்லாம் தப்பு இல்லை. நானும் ஒரு சில உண்மைதான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா
உங்கள முஸ்லீம் எடுத்துக்கிட்டா தொழல ஏன்டா தொழல தப்பு தான் கேட்டா தலை உறிஞ்சு நிப்பாயா உங்க ஆட்கள் தப்பு தான் ஒத்துக்கிடுவான். இந்த ஒற்றுமை இந்த சிறப்பு எங்கிட்ட இல்ல. எப்படி விளங்கியிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் நம்மள உண்மையான படித்தரம். மாற்று மதத்தார் நம்மளோட சகோதரர் என்ன செய்தாரு? அழகான முறையில் கணிச்சு வச்சிருக்காரு நம்மளை பத்தி. இவர்கள் இப்படித்தான் தவறென்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமிக்க ஆட்கள் தான் முஸ்லீம் என்ற அழகான முறை விளங்கி வச்சிருக்காங்களே. ஆனா நம்மளை நாம விளங்கிக்கிடலன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? ஆனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான்? சஹாபா பெருமக்களுக்கு பல விஷயங்களை சுட்டி காட்டும் போது சொல்றான், இதற்கு முன்னால நீங்கள் எப்படிதான் இருந்தீங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆல இம்ரான்ல 103 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என்னது பாருங்க, தஸிமு பி ஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأخرجتكم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تذكرون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்துல ரொம்ப சின்ன விஷயம் சொல்லி காட்டுற. என்ன விஷயம்னா, அன்றைய சஹாபாக்களுடைய அன்றைய நிலைப்பாடும் அதற்கு முன்னால் இருந்த நிலைப்பாட்டையும் அழகா சொல்லி காட்டுறான். நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் கயற்றை வலுவாக கட்டி பிடித்துக் கொள்ளுங்க. செய்யுங்க, அல்லாஹ்வோட கயரை வலுவா பிடிச்சுக்கிடுங்க. அதோடு மட்டும் இல்லாம நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். எப்போ சொல்றாங்க? எல்லா குஃப்ரை விட்டு சிர்கை விட்டு பலா முசூத்துகளை எல்லாம் விட்டு பல தெய்வ கொள்கைகளாம் விட்டு அல்லாஹ் தான் இறைவன் தூய்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்க. நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய கயற்றை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். பிடிச்சுக்கிட்டா பிரிய மாட்டோம் தானே? அப்ப ரெண்டு விதமா வளர்க்கிறான். ஒன்னு பிரிச்சுக்கிடணும், அடுத்து நீ பிரிந்து விட கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை நினைத்து பாருங்கள். பழச மறந்துடாதீங்க. அல்லாஹ் சொல்லிக்கிட்டு பாருங்க, பழச மறந்துடாதீங்க. அவங்களுடைய அல்லாஹ் அருள் கூட நினைத்து பாருங்க. நீங்கள் பகைவர்களா இருந்தீர்கள். அவங்களாம் எப்படி இருந்தாங்க? ஒரு தட்டில் சாடக்கூடிய மக்கள், ஒரு கவலை உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்கள், ஒரு ஈத்தம்பழத்தை பேரிச்சம்பழத்தை 2ஆக 3ஆக 4ஆக துண்டுகளாக்கி உண்ணக்கூடிய அந்த பெருமக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அல்லாஹ் சொல்றான், பகைவர்களாக இருந்தீர்கள். உங்கள் இதயங்களை அல்லாஹ் அன்பினால் இணைத்தான். அந்த அன்பு என்னது? ஒருத்தருக்கு சம்பந்தம் பண்ணாங்களா, அதை முன்னாலே பண்ணியிருந்தாங்க. ஒரு பொருளாதார முன்னாலே இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லக்கூடிய அன்பு அதல்ல. அல்லாஹ்வின் மீது எல்லாரும் அன்பு கொண்டார்கள். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்ன செஞ்சிருச்சு? இவர்களுக்குள் பிணைப்பு ஏற்படுத்தி விட்டது. அப்ப நீயும் அல்லாஹ் ஏத்துக்கிட்ட, நானும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன். உனக்கும் அல்லாஹ் தான் ரப்பு, எனக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. நீனும் அல்லாஹ் கொண்டே வாழுத, நானும் அல்லாஹ் கொண்டே வாழுவேன். நீனும் உன் உயிரையும் உன் பொருளையும் உன் செல்வத்தையும் உன் மனைவி மக்களை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய தயாரா இருக்கின்றாய். நானும் தான். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எனக்கு வேறுபாடு என்ன? நாமெல்லாம் ஒண்ணு என்ற ஒரு உறுதிப்பாட்டுக்கு எங்க வந்தாங்க? போர்க்களத்தில் குட்டுயிரும் குறைவிடுமா கிடக்கூடிய நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதான் நான் சொல்லி கேட்டா, பகைவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹ் அன்பினால் உங்களை என்ன செஞ்சான்? அருளை கொண்டு சவர்களாக்கி விட்டான். இன்னும் நீங்கள் நரக நெருப்பின் விளிம்பின் மீது இருந்தீர்கள். என்ன நரக நெருப்பு மேல? இந்த மக்கள் அப்படி இருந்தாங்க. சிறுக்கு செய்வதற்கு அவர்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது. விதவிதமாக ரகரகமாக வண்ணமாக செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். விபச்சாரமா அவர்களை போல செய்ய முடியாது. மதம் இருந்து போட்டிப்போமா? அவர்களும் மிடாக்குடியர்கள் யாரும் இல்ல. வட்டியா, குல தொழில், பகை தீர்ப்பதா, பரம்பரை குணம், இப்படி இல்லாத மக்கள். அதெல்லாம் காரணம் என்ன இருந்தாங்க? நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்ட எச்சரிக்கை பாருங்க. அதை நின்றும் அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சான்? காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் ஆயத்துக்களை உங்களுக்கு தெளிவாக்கின்றான். சிறு குழந்தைக்கு சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை சஹாபாக்கு அல்லாஹ் சொன்னான். நமக்கு இதை என்ன செய்யுது? 100க்கு 100% அப்படியே பொறுத்தது. இதில் உள்ள எல்லா செயல்பாடும் நம்மகிட்ட இருந்துச்சு. நாம எல்லாம் தகுதிக்கு வரணும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? விரும்பாமலோ தர்காவுக்கு போகக்கூடிய மக்கள் உண்டு. பெருசா தர்காவில் ஈடுபாடு இல்லைனாலும் தர்கா வெறுக்காத மக்களாகத்தான் இருந்தோம். இல்லை ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருப்போம். ஆக மொத்தம் நாம செஞ்சிருக்கோம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் தான் நம்மளில் பல பேர்கள். மது அருந்தக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக இருந்திருக்கின்றோம். நம்மில் பல பேர்கள் வட்டி வரவு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மள இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஆபாச குணங்கள் உள்ளவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். இதன் மூலமாக நாம என்ன இருந்தோம்? நரகத்தினுடைய விளிம்புலா இருந்தோம். இதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனா
அல்லாஹ்வுடைய அன்பினால் அவனுடைய அத்தாட்சியினால் தௌஹீத் என்ற ஒரே ஒரு கொள்கையை நம்ம மீது அருளை கொண்டு போட்டான். அவ்வளவு என்ன செஞ்சுட்டான்? இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு நிலையில உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் மாறி இருக்கணும்னு சொன்னால் இந்த வசனம் அவர்களுக்கு மட்டுமா? நமக்கும் தான், நமக்கும் தான். நாம அப்படித்தானே இருந்தோம். அப்ப அல்லாஹ் நம்மள என்ன சொல்லுதா? அப்போ எல்லாம் செஞ்சுட்டீங்க, ரைட்டு. இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒற்றுமையா இருக்கணும். நரக நெருப்புல இருந்து நான் காப்பாத்திட்டேன், நீ ஒற்றுமையா இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது. ஏன் பிரிஞ்சுட்டா என்ன செஞ்சிடும்? எங்க இருந்து வந்தீங்களா திரும்ப அங்க போயிருவீங்க. எவ்வளவு ஒரு எச்சரிக்கை பாருங்க. அப்ப நாம நினைப்போம், அப்ப ஜமாத்தை விட்டு போய் வெளியில போயிட்டா நம்ம தனி மனுஷன்டா என்ன செஞ்சிருவோம்? நம்ம நிறைய சிறுக்கு வச்சிருவோம் அப்படி நினைப்போம். அங்கதான் நமக்கு தெரியாது. சிறுக்கு வைக்கும்போது நமக்கு தெரியாது. எப்ப தெரியும்? நாளைக்கு மறுமையில எழுப்பி விடும் பொழுது அங்க நின்றுட்டு முடிப்போம். ஆகா, என் நாளை வம்பாக்கிட்டானே, நான் உண்மையிலே உன்னை சேர்த்து இருந்திருக்கணுமே, நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருக்கணுமே, என் மீது குற்றம் இருந்தால் சுட்டி காட்டுவதற்கு எனக்கு சகோதரனை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமே. அதையெல்லாம் விட்டு நான் எனக்கே தலைவனாக, நான் எனக்கே தொண்டனாக, நான் எனக்கே வழியேட்டாக எண்ணிக்கொண்டு நான் தனியாக வந்தேனே, அந்த பாதை சொர்க்கத்துக்கு போகலையா? இதோ நரக நெருப்பு தெரிகிறது. ஐயோ, நான் நரகத்து பக்கத்தில் வந்துட்டேனே. இன்றைய தினத்தில் என்னை காப்பவர் யார் என்று கேட்டால் அல்லாஹும் அன்றைய தினத்தில் காக்க மாட்டான். ஏன்? அவன் வாக்குறுதி கொடுத்து விட்டான், நீங்க எதை வேணுமோ விரும்பி இதை எடுத்துக்க பூமியில, அதுக்கான கூலி என்ன நிரப்பமா தாரேன். அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல செய்ய மாட்டான். அர் ரஹ்மான் இல்ல, அர் ரஹீம் இல்ல. அவன் யாருக்குத்தான்? அல்லாஹ்வை வணங்கி எந்தவித தவறும் செய்யாமல் உண்மையிலே பரிசுத்தமான முறையில அல்லாஹ்வை யாரு நினைத்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளாளன். அப்ப இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. எந்த அளவுக்கு பாருங்க, ஜமாத்தாக இல்லாம போயிட்டா நம்ம என்ன ஆகும்? தனியா போயிட்டோம்னா போன உடனே சிறப்பா இருக்கும். எப்படி சிறப்பா இருக்கும்? புது மருமக மாதிரி. புது மருமகளை பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு லேட்டாக இருந்துக்கும் மாமியார் கோவம் வராது. புது மருமகம், சரி இப்போ தானே வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டு வந்திருக்கா, போ முறிஞ்சிக்கிடுவோம், மாவை வெளிநாட்டு பயிர்கிட்டு பிடிச்சிக்கிடுவோம் என்னெல்லாம் நினச்சி விட்டு வைப்பாங்க. ஒரு மாசம் மருமக உருண்டு பிறகு தூங்கி எழுந்துப்பா. போ பயம் வந்துடும். என்ன வந்துடும்? நேரத்தோடு வந்திருக்கணும். இல்லைன்னா மாமியார் என்ன செய்வாங்க? அவங்களோட அதிகாரத்தை நம்ம காட்டுவாங்க என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வரும், மாமியார் மருமக பிரச்சனை. அதே மாதிரி தான் ஜமாத்தை விட்டு பிரிஞ்சு செயல்படும் பொழுது புது பொண்ணு மாதிரி உருண்டு படுக்கலாம். படுத்தாலும் சுகம், தூங்கினாலும் சுகம், எழுந்தாலும் சுகம், இருந்தாலும் சுகம், சுகமோ சுகம். ஆனால் கொஞ்ச நாள் போன உடனே நிறைய மருமக சேர்ந்த உடனே அங்க வந்துடும் என்னது? பார்ட்டிசியன். அங்க பிரிய வந்துடும். அப்போ நமக்கு சொல்யூஷன் எல்லாம் போயிடும். அதுக்குத்தான் அல்லாஹ்வோட தூதர் செஞ்சாங்க, ஜமாத் என்ற ஒரு விஷயத்தை அடிமனசில் ஏற்படுத்துறாங்க. எப்படி ஏற்படுத்துறாங்க பாருங்க. நீங்க தனியா தொழுவதை விட ஜமாத்தோட சேர்ந்து தொழுதால் 27 மடங்கு நன்மை. எப்படி ஒரு அறிவிப்பு பாருங்க. அதாவது இந்த பூஸ்ட் போனஸ் இதெல்லாம் மக்களுக்கு. நீங்க தனியா தொழுதை விட ஜமாத்துல வந்து தொழுதா உங்களுக்கு எத்தனை மடங்கு நன்மை? 27 மடங்கு நன்மைன்னு சொல்ல. அல்லாஹ் தூதர் ஏமாத்தவங்கன்னு சொல்லுவாங்களா? இன்றைய ஆடி கழிவு போல போய் சொல்லுவாங்களா? கிடையாது. என்ன செய்ய மாட்டாங்க? எது ஏழுமோ அவர் சொல்லுவாங்க. ஏன்? அல்லாஹ்விடத்தில் வந்த செய்தியை தவிர அவர் என்ன செய்ய மாட்டாங்க? சுயமாக மக்களை ஈர்க்குவதமாக கவர்ச்சியான அறிவிப்புகளை கொடுக்கக்கூடிய போலி தலைவர் இல்லை. அவங்க யார் இல்ல? போலி தலைவர் இல்லை, அவங்க உண்மையான தலைவர். அப்ப என்ன சொன்னாங்க? 27 மடங்கு நன்மை அப்படி சொன்னாங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஜமாத்தோட அருமை புரிஞ்சது. தொழுகை எங்க தொழுதாலும் 2 ரக்காத்து தான். ஆனா சரியான பக்தியில ஜமாத்துல சேர்ந்து தொழும்போது என்ன ஆயிப்போகுது? 27 மணி நேரம் நன்மை. அப்ப அதை 27 பக்தி தொழுதா தான் இந்த 27 மடங்கு அடைய முடியும். அந்த நினைச்சுலாம் இவரு ஒரே ஒரு பக்தியில அவ்வளவு ஒரு நன்மை அடைஞ்சிருவாரு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை தொழுகையின் மூலம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க? ஜமாத்தோட சேர்ந்து தொழாதவங்க யாராவது தொழ வரலன்னா ரசூலுல்லாஹ் உடனே தெரிஞ்சிடும். ஒரு சகாபி 3 நாள் தொழ வரல, எந்தப்பா அந்த ஆளை காங்கலான்னு கேட்டாங்க. அவர் 2-3 நாள் ஆச்சு வரவே இல்லை. என்ன செஞ்சாங்க? அவர் கூப்பிட்டு விடுங்கன்னு கூப்பிட்டு விட்டாங்க. அவர் வராததுக்கு நியாயமான காரணம் இருந்துச்சு. நம்மளை மாதிரி கள்ள காரணம் இல்லை. மேல் வலிக்கு, கண் வலிக்கு, நான் ராத்திரி 1 மணிக்கு தான் வெளியூர்லேருந்து வந்தேன், இது போன்ற போலி காரணம்லாம் இல்லை. அவர் சொன்ன உண்மையான காரணம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் வந்து ஒரு வசனம் இறக்கியிருக்காங்க இல்லையா? இது நபியோட முன்னால நபியின் சத்தத்தை விட யார் தன சத்தத்தை உயர்த்துகிறார்களோ அவரோட நல்லறமெல்லாம் அழிஞ்சு போயிரும்னு அந்த வசனத்தை நான் கேட்டேன். என்னுடைய சத்தம் இயற்கையாக பெருசாக உள்ளது, ஆனால் என் நல்லறமெல்லாம் அழிஞ்சிருக்குமே. இதை நினைச்சு வருத்தப்பட்டு நான் அழுதுகிட்டு இருக்கேன் வீட்டில். ஆனால் எனக்கு பள்ளிக்கு வர ஏழலை, மனம் ஒப்புக்கலை, என்னோட அமலெல்லாம் அழிஞ்சிருச்சு, நஷ்டப்பட்டுட்டே நினைச்சேன். கொண்டு அவங்களை கூப்பிட்டு எதற்கான வசனம் இறங்குச்சுன்னு எல்லாம் விளக்கி சொன்னாங்க.
சொல்லிட்டு உங்களுக்கு இறங்குனதில்லை, நீங்கள் வாங்க என்று ஜமாத்தோட வர செஞ்சாங்க. அப்போ ஒரு ஆள் தொலை வரலாம் கூட கண்காணிக்கக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு தலைவருக்கு உண்டான அழகு. என்ன செஞ்சாங்க, அவரை வந்து நீங்கள் பள்ளிக்கு வாங்க என்று சொன்னாங்க. அப்போ வந்து தொழுறாரு. அப்போ ஜமாத்து என்பது சாதாரண விஷயம், விட்டு போயிடக்கூடாது. விட்டு போயிட்டா என்ன ஆகும், பம்பா போயிடுவோம். இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு, தனியாக ஒரு அக்கறையின் பேரில் தனிப்பெரும் ஜமாத்து உருவெடுத்த மக்கள்ல என்ன ஆகிப்போச்சு, செருப்பு நடக்க நடக்க என்ன செஞ்சிடும், தேஞ்சு போகும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், அதுக்கப்புறம் கட்டலைன்னா மத்தியில் ஓட்ட விழுந்துடும். அப்புறம் ரோட்டில் உள்ள கல்லெல்லாம் காலுக்கு வரும், முள்ளும் காலுக்கு வரும். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி இன்னைக்கு தனியாக நின்று நல்ல தவீதுக்குள்ளே சொல்ல போறோம்னு சொல்லி தனக்கென்று ஒரு வட்டாரத்தை அமைத்து கொண்ட மக்கள் எப்படி ஆயிட்டாங்க. இன்னைக்கு 5 வேளை தொழுகை வேண்டாம், 3 வேளை தொழுகை போதும். ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை. ஹதீஸ்ல சஹீ இருக்குங்க, லைஃப் இருக்குங்க, முஸ்லிம்ங்க என்னமெல்லாம் சொல்றாங்க. குர்ஆன் வசனத்தை பார்த்தீங்களா, அவ்வளவு வசனமும் பிரச்சனை இல்லை. அதனால என்ன போதும், நமக்கு குர்ஆன் மட்டும் போதும் என்று ஒரு ஒரு அழகான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. மக்கள் மத்தியில் விஷத்தை மக்களுக்கு இனிப்பு மேல தடை கொடுத்துட்டாங்க. அதுக்கு சில மக்கள் என்ன செஞ்சாங்க, மதியமாக்கி விட்டார்கள். அகலே குர்ஆன் என்ற பெயர்ல இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க, ஹதீஸ்கள் வேண்டாம், ஹதீஸே வேண்டாம் என்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு கேடு. ஹதீஸ் வேண்டாம் என்று சொன்னா ஹதீஸே புறக்கணிச்சாங்க, அல்லாஹ்வோட தூதரை புறக்கணிச்சாங்க, அவருடைய வாழ்க்கை முறையை புறக்கணிச்சாங்க, அவளை பொன்மொழியை புறக்கணிச்சாங்க, அவளை அறிவுரையை வெறுக்கிறாங்க என்றுதான் பொருள் கொள்ள முடியுமே தவிர ஹதீஸ் என்ற 3 எழுத்த ஒரு வார்த்தையை ஒரு சொல்ல அவங்க வேண்டாம்னு சொல்லல. இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதியை என்ன செய்யறாங்க, அவங்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம், நமக்குன்னு கூட்டம், நமக்கு ஒரு ஜமாத்து, நாமளா தாவா பண்ணிக்கிடுவோம், நம்மளை கேட்க யாரும் இல்லை, நம்ம வேகமா செயல் விடுவோம், பொருளாதார செலவழிப்போம், எல்லாம் செலவழி நிச்சயம் கிடைச்சி என்ன போச்சு, முதலுக்கு மோசம் வந்துருச்சு. எங்க வந்து கை வச்சுட்டாங்க, கிடைச்சல இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதியே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நெஞ்செழுத்து வந்துருச்சு. என்ன காரணம், இவர்கள் தங்களை தாங்களே ஒரு ஜமாத்தாக நினைத்துக்கொண்டு செயல்பட்டதுதான் காரணம். தங்களை தாங்களே செஞ்சாங்க. நமக்கு என்ன, நம்ம எல்லாம் செய்யறோம், பள்ளி இருக்கு மேல அந்த சைடில் இருக்க ரூமில் தொழுகிறோம், நமக்கு வாரம் சும்மா ஆள் வர சொல்லுதோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் நம்ம என்ன செஞ்சோம், நாமும் ஜமாத் தான். ஆனா ஜமாத்தினுடைய அடிப்படை என்ன விளங்கல. திடீர்னு கவர்மெண்ட் சட்டம் போட்டு என்ன செய்வோம், அங்கீகாரம் இல்லாத கடைகளுக்கு போய் லைசன்ஸ் ரத்து பண்ணுமா, அதான் எல்லாரும் லைசன்ஸ் எடுத்து ஓடுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் என்னதுதான், அங்கீகாரம் இல்லாத வியாபாரங்கள், அங்கீகாரம் இல்லாத வர்த்தகங்கள், அங்கீகாரம் இல்லாத வணக்க வழிபாடுகள் ஆயிடுச்சு. செய்யறதெல்லாம் நல்லா தான் செஞ்சாங்க, ஆனா விளைவு மோசமா இருந்துச்சு. என்ன காரணம், அவர்கள் ஜமாத்துடைய கான்செப்டை விளங்கிக்கிடல. அப்ப ஜமாத் என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. நாம் என்ன நினைச்சுக்கிறோம், நீ இன்னும் சுன்னத்துல் ஜமாத்துக்கு அதிகபட்ச விளக்கம் தெரியுமில்ல, கல்யாணம் மார்க்கம் பண்ண குழந்தைகளை சுண்ணத்து பண்ணா இதுக்கு வரி வாங்கணும், மையம் வந்துட்டா கபல் முறை கிடைக்கிறதுக்கு ஆள் அனுப்புவாங்க, சந்தாக்கு தருவாங்க, குழி வெட்டுறதுக்கு ஆயுதம் தருவாங்க, குழி வெட்டுல மண்ணவங்க போட்டுக்கலாம், திருப்பி போட்டு மூடிடலாம், இதெல்லாம் செய்வாங்க. இதுதான் ஜமாத்துன்னு விளக்கியிருக்காங்க. ஆனா ஜமாத்து அது அல்ல. இது மட்டும் இல்ல, ஏன் காவிரான மக்கள்லாம் மரணிச்சுட்டா நடுரோட்ல போட்டிருக்காங்க, ரயில்வே தள்ளாரத்தில் பேசுறாங்க, பஸ் வரும்போது இடையில மையத்தை போட்டுதாங்க. இல்ல, அவர்களும் அவருக்கு தெரிந்த முறையில சுட்டரிக்கவோ அல்லது அடக்கம் செய்யவோ அழகான முறை செய்யறாங்க. அவங்க ஜாதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடுகாடுகளையும் சுடுகாடுகள் வைத்துக் கொண்டு அழகான முறையில் செய்யறாங்க. அது வல்ல விஷயம். இங்கு தன்னை நம்பி இருக்கின்ற மக்கள், தன்னுடைய அதிகாரத்துக்கு இருக்க மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும், அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய வழிவகைகளை தெரிந்து கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆனால் எப்படி ஆயிப்போச்சு, இப்போ ஜமாத்து நிலைமை வெறும் சந்தாக்கு கொடுக்குற ஜமாத் ஆயிப்போச்சு ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இதுல சில தகுதிகளுக்கு வருத்தம் என்ன, நம்ம இங்க எல்லாம் மாறும், கொள்கையெல்லாம் சரியா தான் இருக்கிற, மௌத்தாயிட்டா நம்மளை அடக்க விட மாட்டாங்கடா, மௌத்தாயிரம் உங்களுக்கு ஏன் இந்த கவலை, நீங்க மையம் தானே, நீ மட்டும் கிடங்க, உயிரோடு உங்களுக்கு பிரச்சனை, மௌத்தானவங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம மையம் ஜம்முன்னு படுத்துற வேண்டியது. அடுத்த கட்டம் என்ன, அதை பார்ப்போம். மலக்குள் மௌத்து வந்து ரூபா கொடுத்துருவோம், எடுத்துட்டு போயிடுவோம், கொடுத்துட்டு படுத்து கிடப்போம், எப்போ கொண்டு குடியில் கூட போறோம் ஏற்பாத்துட்டு இருப்போம். நமக்கு என்ன கவலை, பிரச்சனை யாருக்கு, மையத்துக்கு. அந்த மையத்தை சார்ந்த மக்களுக்கு பிரச்சனை, அவர்கள் அடைச்சு கொள்வார்கள். வானத்துல போகும்போது வெடிச்சு செதறி போகுது, பாடியை கீழே வரல, சாம்பலா வருது, என்ன செஞ்சுட்டோம், சண்டா கத்திக்கிட்டு வானத்துக்கு போக முடியும், சாம்பல் இல்ல, அது நமக்கு கவலை இல்லை, ரூபா போயிருச்சு. ஆனா மையம் ஆயிட்டா நமக்கு பிரச்சனை. அடுத்த கட்ட பாஸ், இந்த முதல் கட்டத்தை பாஸ் பண்ணி 2ஆம் கட்டத்துக்கு போயிட்டோம், ஃபர்ஸ்டுக்கு போயிருந்தோம், அங்க பாஸ் ஆகி 3ஆம் கட்டம் மாஸ்டருக்கு போவோம், இறுதி நிலை தேர்வு எழுதி சொர்க்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடைந்தே தீர்வோம் என்ற சிறந்த மாணவன் அந்த பூமியில் வாழம். தவிர நான் மௌத்தாயிட்டா என் மௌத்த என்ன செய்ய போறாங்கன்னா அவசியமா விஷயம் அது.
அதனால மையவாடி பிரச்சனை இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொள்கையில கூடாது, மறக்க கூடாது. செல்வந்தராக வாழ்ந்து எத்தனை சஹாபாக்கள் இருந்தாங்க, அவர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு போனாங்க, ஓதுகளத்துக்கு போனாங்க, சின்ன பின்னமா சிதைக்கப்பட்டாங்க. அவங்க அதை பத்தி எதிர்பார்த்தாங்களா, நம்ம வெட்டிடுவாங்களே, நம்ம உடல்களெல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்படுமே, கை வேற கால் வேற தனியாக எடுத்து விடான உடம்பு விட்டு ஈரல்குள்ள வெளியெடுத்து சிதறடிக்கப்படுமே, இதெல்லாம் சிந்திக்கல. அதெல்லாம் இருக்கவங்க பாடு, நான் சிதற நாளை போடுவாங்க, நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். இதுதாங்க இருக்கணும். கொள்கை ஏற்றுக்கணும் போது இப்படித்தான் இருக்கணும். நம்ம முன்னால உள்ள என்ன பார்க்க முடியாது, நம்ம மௌத்தான பின்னால் உள்ள நம்மையா பார்க்கணும். அதனால மௌத்தாயிட்ட இட பிரச்சனை ஒரு பிரச்சனை அல்ல. எந்த இடத்துல இந்த பூமியில நம்ம குறிச்சிருப்பானோ அந்த இடத்துல நம்ம அடக்கப்பட்டே தீர்வோம். நல்ல விளைக்கிடுங்க, அது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. ஒரு மனிதன் இந்த பூமியில எவ்வளவு சுத்தினாலும் அவன் எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கின்றானோ அந்த இடத்தில் மரணித்தே தீர்வான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரப்பல் திரும்ப என்ன சொல்லுதான், மனிதர்கள் நினைச்சிட்டாங்க பொருளாதாரத்துக்கான பரப்புடுவாங்க, நற்காரியத்துக்கு பரப்புடுவாங்க, ஒருத்தர் சந்திச்சோர் பரப்புடுவாங்க. அதுபோல மரணம் குறிக்கப்பட்டு விட்டால் அவர் கோட்டையில் இருந்தாலும் கொத்தளத்தில் இருந்தாலும் அந்த ரங்கத்தை அடக்கி வைத்து இருந்தாலும் அவரை ரூப வாங்கப்பட்ட தீரும் என்று சொல்லிவிட்டு சொல்றான் பாருங்க. அவர்களுக்கு எங்கே மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி இவர் பயணத்தில் ஈடுபட்டு சென்று அங்கே அடைந்து விடுவார். சுப்ஹானல்லாஹ். எங்க மௌத்தா போறோமோ அங்க நாம நினைச்சிட்டு போய் ஆஜராயிருவோம். பெரிய ஒரு எவ்வளவு சம்பவம் இருக்குதோ, 2 நாளைக்கு சம்பவம். ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வந்த தன்னுடைய அக்காளுடைய மாப்பிள்ளை கூப்பிட்டு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, போறாரு, ரிசீவ் பண்றாரு, ரிசீவ் பண்ணிட்டாரு. எல்லாரும் கார்ல இருப்பாங்க, நெஞ்சில வலிக்கு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் 5 கிராமுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் போறாங்க. ஆள் காலி. உம்ரா போட்டு ஒரு கையில வந்துட்டாரு. ரிசீவ் பண்ண போனவரை பாக்ஸ்ல வச்சு கொண்டு வராங்க. அப்ப எங்க போயிருக்காரு, ரிசீவ் பண்ணவர் போகல. இவருடைய ரூ எங்க பிரிக்கப்படணுமோ அந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டா போய் சேர்றாரு. யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதுல இருந்து தப்ப முடியுமா? அப்ப நாம என்ன பெரிய சாமானிய, நம்ம யாரு புத்திசாலி பராக்கிரமசாலி? ஒண்ணுமே இல்லை. நாம என்னதான் ஒரு காகித மாதிரி தண்ணியில போட்டா நனைஞ்சிருவோம், வெயில போட்டா காஞ்சிருவோம், காத்தடிச்சா பறந்துருவோம், சாக்கடையிலையும் போய் சேருவோம், கோபுரத்திலையும் ஒட்டிக்கிடுவோம். நாம் எதை நாடுகிறோம் இருப்போமோ அந்த நாட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூர்த்தியாக்குவோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் உண்மையான ஒரு முஸ்லீம்களாக வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, ஆசைப்பட்டவனாக, எனக்கும் உங்களுக்குமாக உபதேசித்து பிரார்த்தித்து இந்த முதலை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதோவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற மக்களாக இருக்கின்றோம். இங்கே சிந்தனைக்காக ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உலகத்தில் எவ்வளவுதான் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு வந்தாலும் அதையும் தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அலையலையாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இது மகிழ்ச்சியான செய்தி. இன்னொரு துக்ககரமான செய்தி, நாம் பிறவியிலேயே முஸ்லீமை நினைத்துக் கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றோம் அலையலையாக. இது வேதனைக்குரிய துக்ககரமான செய்தி. என்ன நினைச்சிருக்கிறோம், நாம பிறவி முஸ்லீம், இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்க படிக்கப்படுத பான் முஸ்லீம், இவர்கள் முஸ்லீமாக பிறந்தார்கள். என்னன்னா இது இந்த சர்டிஃபிகேட்ல எழுதுறாங்க, அதை வச்சு சொல்றது முஸ்லீமாக பிறந்தார்கள். அப்ப அது அல்ல இஸ்லாம், அது அல்ல. அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் இருந்தாலும் புரியுதுக்கான்னு மீண்டும் ஒரு முறை சொல்றோம். என்ன சொல்றோம், ஒரு ஆடு குட்டி போட்டா என்னதான் அது ஆட்டுக்குட்டி, அது வெள்ளாடா இருந்த வெள்ளாடு தான், செம்பரியா இருந்தா செம்பரி தான். மாடு குட்டி போட்டா காளையாக இருந்தால் காளைக்கன்று, எருதுவாக இருந்தாலும் எருதுனுடைய அந்த எருமையினுடைய கன்று, எருமை போட்டுருந்துச்சுன்னா அந்த இனம் கலர் கூட மாறாது, ஆனால் குட்டி அப்படியே வரும். ஆனால் ஒரு டாக்டருக்கோ ஒரு வக்கீலுக்கோ மகன் பிறக்கும், அவர் என்ன குட்டி டாக்டர், ஜூனியர் டாக்டரு, ஜூனியர் வக்கீல் பிறக்க முடியுமா? இல்லை, அவர் குழந்தை தான் பிறக்க முடியும். அப்போ அவர் டாக்டர் என்ன செய்யணும், அவர் படிக்கணும். அதுபோல ஒரு முஸ்லீமை பெற முடியாது. அவர் முஸ்லீமாக உருவாக்கணும், அவருக்கு உணர்வூட்டணும், அல்லாஹ் அவரை தெளிவுபடுத்தணும். அப்பொழுது அவர் உணவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு, ஓ இவன் தான் என் இறைவனா, என்னை படைத்தவன் இவனா, என் தாயறையில் என் கருவறையில் இருக்கும் எனக்கு உணவளித்தவன் இந்த மகா கிருபையாளனா, சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் கல்லையும் மண்ணையும் அரச மரத்தையும் ஆலமரத்தையும் கல்லும் வாங்கி கொண்டிருக்க மத்தியிலே என்னுடைய உண்மையான இறைவன் தெரிந்து கொண்டேன், அவன்தான் என் இறைவன், அவன்தான் என் ரப்பு என்று முன்மொழிந்து அவன் கலிமாவை கூறுகின்றானோ அப்பந்தான் அவன் பிறக்காரு. அப்போ வயசு அவர் 29 இருக்கலாம்,
40 இருக்கலாம், 5 இருக்கலாம், 50 இருக்கலாம். ஆனா அப்பதான் அவர் முஸ்லீம். இதுதாங்க இஸ்லாம். இங்க வந்து சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் கிடையாது. முதலமைச்சருடைய மகனை எப்படியாவது முதலமைச்சரா கொண்டு வந்துடலாம், கட்சியினுடைய தலைவருடைய மகனை கட்சி தலைவரை கொண்டு வந்துடலாம், இதெல்லாம் சாத்தியப்படும். ஆனால் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சாத்தியமே படாது. ஜமாத் தலைவரா இருப்பாரு. கேரளாவில் கேஎல்எம் என்று சொல்லக்கூடிய பழம்பெரும் ஜமாத்து, அதுல மிகப்பெரிய ஒரு தாய் இருக்காரு. ஒரு முடி கூட கருப்பு கிடையாது, அந்த அளவுக்கு வெளுத்த பழுத்த பழமா இருக்கிறாரு. அவருடைய மகன் மிகப்பெரிய சாமியார். யார் அவரு? சாமியார் காவி உடுத்தி கொண்டு உத்தராட்சி அணிந்து கொண்டு இருக்காரு. அவர் தெளிவா சொன்னாரு, அல்லாஹ் பத்தி சொன்னாங்க, அது எனக்கு என்னமோ சரியா வரல. ரொம்ப சிம்பிள். என்ன, இங்கதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், எப்போ உனக்கு பிறந்தாக்கல அது தாயா இருந்தாக்கல வரமாட்டாரு, அப்படி ஜமாத்துல பெரியாத பெற மாட்டாரு, கிதாயத்தை நான் தான் கொடுக்கணும் என்று பிடிச்சி நடத்துறான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைய உங்கள் காலுக்குள்ள பாருங்க, அவன் தந்தை நிலைமை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுட்டி காட்டினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவியும் மகனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வாறு சுட்டி காட்டினான், அதுபோல ஹிதாயத் என்பது அல்லாஹ்வா கொடுக்க வேண்டும். அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். தேட்டம் இருக்கணும். நம்ம தேட்டம் இருந்தால் தான் அல்லாஹ் தருவான். அதனாலதான் அல்லாஹ் ஒருத்தர் செய்ய சொல்றாங்க, ஒரு மனிதர் காபிராக இருப்பார், காலையில மாலை வந்து அடையும் பொழுது ஒரு மூமினாக மாறி விடுவார். ஒரு மனிதர் மூமினாக இருப்பார், மாலை நேரத்திலே மீண்டும் காலை அவர் வந்து அடையும் பொழுது அவர் காபிராகி விடுவார். இது நினைச்சோட என்னென்ன ஒண்ணுமே புரியாம இருக்கும். விஷயம் ரொம்ப சிம்பிள். அவர் அடிமனசில் ஏதோ திட்டமாக வச்சிருக்கிறாரோ அல்லாஹ் அதை பூர்த்தி செய்து விடுவான். அன்றைய காலையோ மாலையோ அதை வெட்ட வச்சமாக்கி விடும். இதுதான் யதார்த்தம். இவர் உள்ளுக்குள்ள திட்டம் வச்சிருப்பாரு, நல்ல வெளியில பெரிய தாடி கோலம் மார்க்க பிரசவம் எல்லாம் வச்சிருப்பாரு, எல்லாம் ரொம்ப டாப்பா இருக்கும், அருமையா இருக்கும். உள்ள திட்டம் தனக்கென்று 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 வச்சிருப்பாரு. அல்லாஹ் ஒரு நாளை தேர்ந்தெடுத்த நாளில் அவரை இழிவுபடுத்தி விடுவான், எல்லாருக்கும் இனங்காட்டி விடுவான். அதே நேரத்தில் சத்தியம் தெரியாமல் இது சரியான மார்க்கம் இல்லையே, இது என்ன மதம், கல்லை வணங்க சொல்கிறார்களே, மண்ணை வணங்க சொல்கிறார்களே, சரியான மார்க்கம் எது, உண்மையான இறைவன் யாரு, என்னை படைத்தவன் யார், என் தந்தையை படைத்தவன் யார், என் தந்தையின் தந்தையை படைத்தவர் யார் என்று தேட்டத்துடனே வாழ்ந்து காபிராக இருப்பார். அல்லாஹ் நாடிய நேரத்தில் ஹிதாயத்தை கொடுத்து அவரை மூமினாக உலகத்தில் காட்சியளிக்க வைத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்துக்கு வந்த பிள்ளைங்க சில செய்தியை சொல்லுது பாருங்க. எனக்கு இஸ்லாம் என்ற அடிப்படையில் ரொம்ப பிடிக்கும். நான் குரான் தாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் எங்க படிச்ச மாணவிகளை கேட்டேன், அதுல ஒரு குழந்தை எனக்கு குரான் தரல. சொல்லுங்க, நீங்க எல்லாம் காபிரே, குரான் தொடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டீங்க. நீ காவிரி என் குரானை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம குழந்தைகள்லாம். இது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தன்னுடைய மாலையினுடைய அண்ணன் ஒருவர், அவரு தவ்ஹீத் தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவரு வந்து ஒரு நாளுக்கு சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி உங்க பிள்ளைகிட்ட பூரா குரான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை இஸ்லாமிய தெரிஞ்சுக்கிட்டு கேட்டேன் என்று சொன்னோட, நீ என்னமா தப்பு பண்ணி போட்டிய, எல்லாரும் தப்பு பண்ணி போட்டாங்க, நான் தானே குரான் கொடுக்காரு. அந்த குழந்தை என்ன செய்யுது, 2 மாசமா தல்வானை கீழே குரானை ஒழிச்சு வச்சு ராத்திரி என்ன செய்யுது, படிச்சுட்டு படுக்கு. 2 மாசம் கழிச்சு சரியா எந்த குழந்தைகள் குரானை கொடுக்க மறுத்ததோ அதை கூப்பிட்டு கலிமா சொல்லித்தாங்கம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது. அப்படியே உண்மையை புரியுது. சுப்ஹானல்லாஹ். நல்ல கவனிக்க என்ன விஷயம்னா, இதனுடைய தேட்டம் சத்தியத்தின்பால் இருக்கிறது. அப்போ எல்லாரும் சேர்ந்து மறுத்தாலும் அல்லாஹ் யார் மூலியமா குரானை செஞ்சுட்டான், ஒரு அழகான முறை கொடுத்து 2 மாசம் படித்து பார்த்து, நம்மள மாதிரி பரம்பரை முஸ்லீம் இல்ல, படித்து பார்த்து சுப்ஹானல்லாஹ் ஏத்துக்கிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நான் முஸ்லிம் தாவால முக்கிய பணியாற்றக்கூடிய ஒரு படித்த மாணவியாக இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அது சொன்ன வார்த்தை தெரியுமா, எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் என் தாய் தகப்பனுக்கு கிடைக்க நீங்க எல்லாம் துஆ செய்யுங்கன்னு சொல்லு. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு விஷயம். இன்னைக்கா நம்மளுடைய சகோதரர்கள் மார்க்கத்திற்கு வெளியே வருத்தப்பட்டிருப்போமா, சனியன் தொலைஞ்சா சமாத்துல ஒருத்தன் போட்டா கூட்டம் குறையும் தானே நினைக்கும், நம்மளுக்கு எதிரியாத்தான கருதுதோம். ஆனா அந்த குழந்தை கேட்டது என்ன, என்னுடைய தாய் தகப்பனுக்கு உண்மையான மார்க்கு கிடைக்கணும், நீங்க எல்லாம் துஆ செய்ய மாட்டீங்களா என்று சொல்லும் பொழுது நாமெல்லாம் வெட்கி தலைமுடிய கூடி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த குழந்தை பார்க்க முடியாது நம்மளால, நானி கூடி குருவிட்டோம். இதுதாங்க இஸ்லாம், இதுதான் தீனு, இதுதான் ஹிதாயத்து. இதையெல்லாம் ஆட்டுவிக்கும் அவன்தான் ரப்புல் ஆலமீன், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் மகா கிருபையாளன், அவன்தான் மகா கருணையாளன். நாமெல்லாம் இடிந்த சோறுக்குள்ள மண்ணு கூட கிடையாது, நாமெல்லாம் ஒண்ணுக்குமே லாயக்கு இல்லாத அற்ப பிறவிகள். அது எந்தமான கருத்து வேறுபாடு இல்லை. பணத்தால் குலத்தால் நம் பொருளாதாரத்தால
படிப்புல பட்டத்துல தோற்றத்தில் பெரிய ஆளா இருக்கலாம். அல்லாஹ்வின் முன்னால் அவனுடைய சக்தியின் முன்னால் நாம் ஒன்றுமே இல்லை, நாம் ஒன்றுமே இல்லை. இந்த நிலையில நாம சாய்த்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு நாம கூட்டு முயற்சியில் மக்களை கெடுத்து தனியாக சென்று நமக்கென்று கூட்டத்தை உருவாக்கணும் என்று யார் இந்த உலகத்தில் நாடினாலும் சரி அல்லாஹ் அவர்களை காக்க வேண்டும். அவர்கள் வழிகட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு சூழலை வந்துடக்கூடாது. நாம செய்ய வேண்டியது என்ன? ஒன்னே ஒண்ணுதான். முதல்ல நாம முஸ்லீமா இருக்கணும், முதல்ல நம்ம காக்கணும். நாம நாளை கபர்ல நடக்கும்போது சந்தோஷமா கிடந்து உறங்கணும். புது மாப்பிள்ள மாதிரி செய்யணுங்க. எந்த துன்பமும் துயரமும் இல்லாமல் உறங்கணும். அதுக்கான அருள் அல்லாஹ் ரப்பல் நமக்கு செய்யணும். அதுக்கப்புறம் நமது மனைவி, நமது தாய், நமது தந்தை, உற்றார் உறவினர்கள், நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், சகோதர சகோதரிகள், அண்டை வீட்டார், அயல் வீட்டார், நம் ஜமாத்து மக்கள், நம் உறவினர்கள் என்று எல்லாருக்கும் அதுவரை பாடுபட வேண்டும். இதை முழுமையாக செய்து விட்டாரு நாம் சூழத்தினுடைய உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு அடைந்தே தீருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஞ்சகனோ கஞ்சனோ இல்ல, அவன் மகா கருணையான நமக்கு தரத்தான சொர்க்கங்களை எல்லாம் சித்தப்படுத்தி வச்சிருக்கிறான். நாம முயற்சி செய்யாத நமக்கு தரவே, நாம் முயற்சி செய்யாத நமக்கு குறை. அப்போ நாம் என்ன செய்யணும்? சரியான முயற்சி, சரியான லட்சியம், சரியான குறிக்கோளில் பயணித்தோம் என்று சொன்னால் நமக்குள்ள காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் போயிடும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்கு சில பிரச்சனை வரும். அல்லாஹ் அதற்கு சொல்லலாம், யா அய்யுல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே, பொறுமையாக இருங்கள், இன்னும் இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையில் நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் தான் வெற்றியடைவீர்கள் என்று வாக்குறுதி தந்துட்டான். இப்ப இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது நமக்கு என்ன செய்யும்? பிரச்சனை வரும். பொறுமையா இருக்கணும், மனச்சங்கடம் வரணும், பலப்படுத்திக்கிடணும். ஒருத்தருக்கு கொண்டு ஒருத்தர் செஞ்சு முஸ்லிம்கள் மூமின்கள் பலப்படுத்திக்கிடணும். யாரை யார் இழந்து விடக் கூடாது. நம்மள யார் யார் இழந்தால் நஷ்டம் தாங்க. ஏன் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு சொல்ல பாருங்க, கொலையுண்டவனும் கொலையானவனும் தங்குமண்டத்தை நரகத்தாக்கி கொண்டுனாங்க. அப்போ சாப்பங்களுக்கு நல்லா வர கொலை செஞ்சவன் நரகத்துக்கு போக வேண்டியதான். ஆனால் அணியாமல் செத்து கிடப்பான் கொலை உண்டவன், அவன் ஏன் நரகத்துக்கு போகணும்? இல்லப்பா இவன் வெட்டதுக்கு தாமச்சான் அவன் வெட்டியிருப்பான். ரெண்டு பேருமே கொலார பேருதான். யார் சொல்றா? அல்லாஹ் கூட துரு செய்தியை பாருங்க. இவர் முந்தி கொண்டுதான் அவரை மரணிச்சிட்டாரு, இவர் புத்திருந்தா அவரு ஒரு வெட்டியிருப்பாரு. அதனால ரெண்டு பேரும் படித்தரத்துல ஒண்ணுதான். ஒருத்தர் மரணிச்சுட்டான், ஒருத்தர் இருக்கான், இரண்டு பேருமே கொலைகாரர்கள் தான். அதனாலதான் கொலை செய்தவர்களும் கொலையுண்டவர்களும் தங்க மனத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லும் போது சுபஹானல்லாஹ். அப்போ ஒருத்தர் பிரிஞ்சு போனாலும், பிரியாம நாம உள்ள இருந்தாலும், நாம காரணமாட்டாலும், நம்மை கண்டு வெறுத்து ஒருத்தர் ஜமாத்தோட்டு போயிட்டாலும் நாமும் ஒரு பங்காளிகள் என்பதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அப்பாவி மக்களா ஒரு ஜமாத்துக்கு வருவாங்க, கொள்கை நல்லா இருக்கணும் வருவாங்க. இங்க வந்த பிறகு மனிதங்க அடிப்படையில் ஒரு சில தவறுகள்லாம் இருக்கும். அதை பார்த்து என்ன இங்கே இப்படித்தான் இருக்கு அல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏன் அவர் ஏன் அப்படி இருந்தா அம்மட்ட கேட்க மாட்டான், இவர் அப்படி அம்மட்ட கேட்க மாட்டான், நீ எப்படி இருந்த என்று கேட்பான். அதனால ஒரு பாம்பு வந்தா யாரெல்லாம் சொந்தக்காரங்கள தப்பிச்சுட்டாங்க பார்க்காம நம்ம கால வசத்துவமோ அது போல ஒரு நச்சு பிராணி நுழைஞ்சு விட்டா, ஒரு நச்சு தன்மை கொண்ட பிரச்சனை வந்து விட்டா பாம்பிடம் இருந்து நம்ம காலத்துக்குள்ள எப்படி ஓடுவோமோ அது போல என்ன செய்யணும்? ஓடிடணும். இறுதியாக அல்லாஹ் தூதர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எச்சரித்த ஒரு செய்தியை கூறி எனக்கு உரை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் தூதர்கிட்ட உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ் தூதர்களே, உங்களுக்கு பின்னால அடுக்கடுக்காக சோதனைகள்லாம் வரும் சொன்னீங்களே, அப்படி சோதனை வரும் பொழுது நாங்க எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எங்க ஈமானை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒரு அழகா சொல்றாங்க. உமரே, நீங்க வசியம் சம்மதிப்பார், யாரா இருந்தாலும் சம்மதிப்பாங்க. அப்படி சொல்லும் பொழுது இன்னென்ன விஷயத்திலாம் உங்க விஷயம் கருத்து வரவா இருக்கு, நீங்க சரியா கொஞ்சம் பரிசீலனை பாருங்க, சொல்லி பாருங்க. 1க்கு 2க்கு 3 தடவை செய்யுங்க. சொன்னதுக்கான கூலிய பரிபூர்ணமா அல்லாஹ் அப்பொழுது எழுதிடுவான். அவர் சிந்தித்து உணர்ந்து விட்டார், சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு பலமான ஒரு சகோதரர் கிடைப்பார். அப்ப இதுதாங்க மார்க்கம். மார்க்கம் ரொம்ப 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 இலவானது, ரொம்ப சுவையானது. இஸ்லாம் சுவைக்கு. அதனாலதான் ஈமானை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க ஈமானின் சுவைகள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன வந்து சாப்பாட்டு பிளேட்ல இருக்கக்கூடிய சாப்பாடா டேஸ்ட் பார்க்க ஈமான் சொல்லுவோம். அந்த வார்த்தை சுவை நாங்க ஏன் தெரியுமா? உண்மையிலே இந்த உலகத்துல சுவைக்க திகட்டாத ஒரு விஷயம் இருக்குமானா அது ஈமான். அது திகட்டவே செய்யாது. நல்ல சாப்பாடு 4 நாள் சாப்பிட்டா எப்போண்டா ஒயிட் ரைஸ் வாங்கணும்னு நமக்கு கேட்கும். 4 நாளைக்கு இனிப்பு பார்த்தா என்ன செஞ்சோம், இனிப்பே வேண்டாம்னு சொல்லும். 4 நாளைக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா நல்ல சாப்பாடு எப்போன்னு தேடும், எல்லாமே வெறுத்துருவோம். ஆனால் ஈமான் வந்து உறுதியா சுப்ஹானல்லாஹ், கிடைப்பவை, காண்பவை, கற்பவை, படிப்பவை எல்லாமே சுவையாக இருக்கும். வாழ்க்கை இன்பமாயிரும். அந்த இன்பம் சக்கராத்து காலம் நமக்கு வருமே,
மலக்கு மௌத் வந்திருப்பாங்களே, அப்போ வரைக்கும் நமக்கு தினம் நிலைச்சிருக்கும். சந்தோஷமான முறையில் ரூப விடுதலை தயாராகும், நல்ல சந்தோஷமான முறையில் மரணிப்போம். இருந்தவரெல்லாம் செய்வாங்க, சுத்தியும் தழுவாங்க. இறந்தவரோ சந்தோஷமா படுத்திருப்பாரு, குயில ஒன்று போட்ட போறோம். காலையிலும் மாலையிலும் சுபஹானல்லாஹ் சூனத்துடைய நல்ல வாடைகள் அவருக்கு காட்டப்படும், நல்ல வாசனை வரும் அவருக்கு. அவர் என்ன செய்வாரு, அதை அனுபவிச்சு வராங்க. 2ஆம் சூர் வரையிலும் அழகான முறையில் நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அதுல கபர்குழியில இந்த பாக்கியம் நம்ம தவிர சுபஹானல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்கு? எனவே எல்லா நற்பாக்கியங்களை வழங்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரிடம் நம்மளை முழுமையாக ஒப்படைச்சு சிறிய காரியம் செய்தாலும் அதை அல்லாஹ்க்காக செய்வோம், மிக பெரிய காரியம் செய்தால் அல்லாஹ்க்காக செய்வோம். இந்த உலகத்தில் யாருக்காகவும் எந்த முகஸ்துதிக்காக வேண்டும், எந்த புகழுக்காக வேண்டியும் பொருளாதாரத்துக்காக வேண்டியும் எதையுமே செய்ய வேண்டாம். அவையெல்லாம் நமக்கு தலையின் மேல் கட்டிவிடப்பட்ட கத்தி போல நம்மளை தாக்கியே தீரும். அதனால அல்லாஹ்க்காண்டி வாழ்வோம், அல்லாஹ்க்காண்டி மரணிப்போம். ஆனால்தான் துன்பம் வரும்பொழுது கூட காலு இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அழகான ஒரு மந்திர சொல்லுது. என்னப்பா கஷ்டம் தானே, நான் அல்லாஹ்வுக்காக வாழுதேன், அல்லாஹ்ட்ட திரும்ப போங்கப்பா, விஷயம் இல்லை. எப்படி ஒரு வாழ்க்கையும் பாருங்க. அப்ப ஏற்பட்ட உயர்ந்த மார்க்கத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதிலேயே மரணிப்போம் என்று உறுதி கூறுவதாக நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த ஜும்மாவுடைய 2வது நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.